வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து நான் வீடியோட வந்திருக்கேன். என்ன செய்ய போறேன்னா, கிறிஸ்பி வீடியோவில் வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம், கிறிஸ்பி கார்ன். போன வாட்டியே நான் வந்து மீல் மேக்கர் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால நான் வந்து எனக்கு இதுதான் ரொம்பவே செய்ய தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த பவுலில் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த சுடு தண்ணியில் வேக வைப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வேக வச்சுட்டு பண்ணிடலாம். நெருப்பே இல்லாத இந்த சுடு தண்ணியில் இந்த காணை வேக வைக்கும் போது தான் நெருப்பில் பண்ணுவோம், மற்றபடி நெருப்பே இருக்காது. சில பேர்லாம் வந்து நெருப்புலே தவால போட்டு பண்ணுவாங்க. கைஸ் நல்லா வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளிக்கு சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அளவு தெரியுது, நான் வந்து ஒரு கார்ன் ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துட்டேன். அதனால் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க கைஸ், ஆனால் டேஸ்ட் தான். நான் வந்து சாஸ்லாம் வச்சுருக்கேன். தக்காளி வந்து நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். தக்காளி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன போடுறதுன்னா, சில்லி போட்டுக்கலாம். இதில் வந்து இன்னும் கொத்தமல்லி போட்டாங்க, நான் வந்து கொத்தமல்லி போடல. அதனால் வாங்க சில்லி போட்டுக்கலாம். ஓகேவா? நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் என் தங்கச்சி தான் கைஸ் கேமரா போய் படிக்கிற வேலையை பாருங்கப்பா. கைஸ் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் எனக்கு பயம் தான். ஏன்னா எனக்கு வந்து பயமே கிடையாது இந்த ரெசிபி செய்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சோண்டே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஸ்பைசி கம்மியாக தான் எடுத்துப்போம். அதனால் சொல்லிட்டு நான் உப்பு காரெல்லாம் வந்து கம்மியாகவே போட்டுப்பேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் வலிக்காமல், இந்த சாப்பாடுக்கும் வலிக்காமல் செய்யக்கூடாது. டக்குன்னு செய்யணும். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு. கம்மியாக தான் வந்து நாங்கள் காரம் போடுவோம். அதனால் சொல்லிட்டு கம்மியாக போட்டிருக்கோம். இது நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒன்று வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோங்க. பெப்பர் போடணும். நீங்கள் சாட் மசாலா வந்து நான் போடல. ஃபஸ்ட்டு நம்ம பெப்பர் போட்டுக்கலாமா? பெப்பர் நல்லா போட்டுக்கணும். கம்மியாகவே போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மசாலா. நான் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். மேகி மசாலா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். நான் எதுலேயும் வந்து நானே தனியாக செய்ய பார்ப்பேன், ஆனால் அதுதான் உருப்படியாக நடக்காது. இது வந்து ஏதோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் ஆனால் நல்லா வந்துடும். அதனால் நான் வந்து அவசரமாக வந்து செய்கிறதால சொல்லிட்டு டக்குன்னு இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க கைஸ். அதே போதும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு கொடுக்கலாம், ஸ்வீட்டாக. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாஸ் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக லாஸ்ட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாஸ் நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கணும். எல்லாரும் சாப்பிட ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா நான் எதனா செஞ்சுட்டேன்னா அது நல்லா தான் செய்வேன், ஆனால் சில நேரத்தில் கெட்டதாக செஞ்சுட்டேன். அதனால எல்லாம் சாப்பிட ரெடியாக வராங்க. ஏன்னா இது வந்து நான் ஏதோ 5 வருஷமாக செஞ்சுன்னு இருக்கேன். இதை சொல்லிட்டு இது நான் கரெக்டாக பண்ணிடுவேன். எப்படி டேஸ்ட் இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ட்ராப் போதும். தண்ணி கூட சாஸ் எடுக்கிறேன். தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகிடுச்சாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கிது. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஐட்டத்தோட வரேன் பாருங்கள். போடலான்னு நினச்சேன், ஆனால் வீட்டில் சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து அதிக காரம் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் முடிய போகுது கைஸ், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. லைட்டாக நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்
உப்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது, ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால் வந்து உப்பு லைட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லாத காரணத்தினால இதை ஆட் பண்ணேன். காரமே இருக்காது சுத்தமாக, ஏன்னா நான் சாஸ் இதில் போட்டிருக்கேன். கைஸ் ஸ்பெஷலாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பார்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைஸ். பாருங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க கைஸ். இப்போ இந்த பவுலுக்கு நம்ம இப்போ மாற்ற போகிறோம். வாங்க எப்படி மாற்றலாம் பார்க்கலாம் கைஸ். பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம வந்து எதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச மெயின் டிஷ்ஷு. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. யாரும் டேஸ்டிங்க்கு வரப்போறது இல்ல, வேணான்னு சொல்லிட்டாங்க. நீயே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு நானே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நடுவுல இருந்து சாப்பிட்டாங்கன்னா அது டேஸ்ட் தெரியல, ஏன்னா மற்றதெல்லாம் போடல சாஸ் அதெல்லாம். வெரி டேஸ்டி. இருங்க வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. ஐயோ நான் இல்லையே.